கரூர் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறேன். இது வரைக்கும் 8th 12th டியூஷனில் இருக்க எத்தனையோ ஒரு மேடையை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் சார் சொன்னார், பிஜி படிக்கும்போது நீ ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தால் கூட உனக்கு எந்த மேடையும் கிடைக்காது, இதுதான் கடைசி மேடை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்காக தான் சூர்யா அகாடமியோட மேடையை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்தேன். நான் சொல்லணும்னா எங்கள் அக்கா எங்கள் அண்ணனும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்காவும் கரூர் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் வந்து சேலம் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க எங்கள் அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டணும். எங்கள் அண்ணனை வந்து தருமபுரியிலே படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணனுக்கே 1 லட்ச ரூபா பக்கம் செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் கட்டவே அவ்வளோ காசு இல்லை. அப்போ வந்து எங்களுடைய ஏலகிரி, நான் 12th படித்த ஏலகிரி HM சார் வந்து ஹெல்ப் கிட்ஸ்னு ஒரு ட்ரஸ்ட்டு ரெஃபர் பண்ணி என்னை வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், கோச்சிங் ஃபீஸ் எல்லாமே அவங்களே கட்டினாங்க. அவங்க கட்டினது ஹெல்ப் கிட்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷமும் 6 பேர் படிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சீட் அடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், என்னால் தான் படிக்க முடியல, என்னோடய பேரண்ட்ஸ் சூழ்நிலை, என்னால் படிக்க முடியல, கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார். அதுக்காக எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் 3 பேருமே டாக்டர் ஆனோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்கள் அப்பா எப்பயுமே வந்து எந்த டிமோட்டிவேஷனும் எங்கள் பக்கம் அணுகவே விட மாட்டார். எப்பயுமே பேசிகிட்டே இருப்பார். அவர் சொல்லப்போனால் அவரே ஒரு மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு. எப்பயுமே ஃபோன் பண்ணால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் கூட பேசிகிட்டே இருப்பார். இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்பாவுக்கு சொல்லணும். அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அம்மாவுக்கு சொல்லவே தேவையில்ல, அவங்க பாசத்துக்கு ஈடியிலேயே இல்லை. அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் அவ்வளோதான். இங்கே ஹோல் இன்ஸ்டியூட்டை பற்றி அவர் தான் பில்லர். எல்லா டீச்சர்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ். நான் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என்னால் படிக்க முடியாதுன்னா புள்ளியில் கொண்டு போகணுன்னு நீங்கள் இங்கே படிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அந்த படிப்பு நீங்கள் இன்றைக்கி ஒரு இந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, ஒரு 550 மார்க் எடுத்திங்கன்னா அது அப்படியே மெயின்டெனன்ஸ் ஆகும் கடைசி வரைக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை எடுக்கணுன்ற அச்சீவ்மெண்ட் இப்போ இன்றைக்கிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு படிச்சுக்கலாம், நம்ம கடைசீட்டில் எக்ஸாமில் இப்போ எழுதிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மாத டெஸ்ட்டில் ஒரு வார டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வந்தது. யாரெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுவேன், யாரெல்லாம் அந்த மார்க்குக்கு மேலே போனாங்களோ அவங்களால தான் போக முடிஞ்சிச்சு. ஆனால் எல்லாராலையும் போயிருக்க முடியும். அவங்க ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தலை அப்படின்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராலும் என் குடும்பத்தில் இன்றைக்கி நான் ஒரு ஆள் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். இந்த நீட் வந்து 7.5% வந்ததுனால என் குடும்பத்தில் இன்றைக்கி 3 பேருமே டாக்டர் ஆகுறாங்க. அதை வந்து இன்றைக்கி பேப்பரில், நியூஸில் எல்லாத்துலேயுமே எங்களை பேட்டி எடுத்தாங்க. 3 பேர் டாக்டர்ன்றதை அதுக்கான முயற்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் செஞ்சால் கண்டிப்பாக இன்றைக்கி அதை ஒரு இதாக நீங்கள் விரதமாக எடுத்து செய்யணும். அதுதான் நான் இன்றைக்கும் அதை எடுத்து செய்யாங்காட்டி 3 பேரும் இன்றைக்கி டாக்டர் ஆகுறாங்க. எங்கள் பொண்ணுக்கிட்ட 3 மணி நேரம் பேசுவேன். அவளுக்கு என்ன டவுட்டுக்குதோ அவளாக வைக்க மட்டும் பேசுவேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாதுன்றதே இல்லை. இப்போ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்னு. என் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே தான் படிக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் டாப் காலேஜ் இல்லைனா என்னோடய காலேஜே வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக படிங்கடா, நல்லா படிங்கடா. அடுத்த வருஷம் உங்களுக்காக இந்த ஸ்டேஜ் வெயிட் பண்ணுது. தேங்க்ஸ்.